சில பேருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தொந்தரவு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விரல் மடக்கிருவாங்க. நீட்டும் பொழுது அவங்களால ஃப்ரீயா நீட்ட முடியாது. அந்த விரல் வந்து ஸ்ட்ரக் ஆன பொசிஷன்ல அப்படியே நின்றும். ஸோ அடுத்த கைய வச்சு அந்த விரல நீட்டி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு தொந்தரவு நம்மில் அ நடுத்தர வயதில முதியவர்களுக்கு நெறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதுக்கு பேர் வந்து ட்ரிகர் ஃபிங்கர் அப்படின்னு சொல்றது. ட்ரிகர் ஃபிங்கர் எதனால வருது அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து ஓவர் சிண்ட்ரோம். ஓவர் சிண்ட்ரோம்னா இந்த பர்ட்டிகுலரா அந்த விரல்ல வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குற மாரி வேலைகள். ஸோ ஒரு செல்ஃபோனை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிடலாம். இல்ல ஏதோ ஒரு ஹேண்ட் கிரிப் பண்ணி நெறைய நேரம் ஒர்க் பண்றதா இருக்கலாம். இல்ல ஒரு டூ வீலர் ஓட்டுறவங்க அந்த ஹேண்டில் பார் வந்து ஹார்டா இருக்கலாம். ஸோ அதை தவிர்த்து சுகர், டயபெட்டிஸ்னால வரலாம். தைராய்டோட ஃபங்ஷன்ல ஏதாவது டெபிசிட் இருந்தா வரலாம். சரவாங்கி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்தா வரலாம். ஸோ இந்த மாரி தொந்தரவு இருக்கவங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா, அதற்கு ஒரு சில விஷயங்கள அவாய்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குற மாரி எந்த செயல்களா இருந்தாலும் அதற்கு ஓய்வு கொடுக்கணும். அதோட சேர்ந்து இந்த இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இந்த தசை ஜவ்வுல இறுக்கத்தன்மையை குறைக்கிற மாரி பிசியோதெரபி மருத்துவம் ரெகுலரா பண்ணும் பொழுது, அவங்க எப்பயும் போல நார்மலா கை நார்மல் பொசிஷனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உடனே ஏற்படும்.